சிறைச்சாலைகள் தண்டனை களமாக மட்டும் இருக்கக்கூடாது, சீர்திருத்த கூடமாகவும் இருக்க வேண்டும் என்ற முன்னெடுப்பை அரசு மேற்கொண்டு வருகிறது. வேலூர் மத்திய சிறைவாசிகளால் தோல் காலணிகள் தயாரிக்கப்பட்டு வெளிச்சந்தையில் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. தோல் தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற வேலூரில் மத்திய சிறைச்சாலையும் தோல் தொழிற்சாலையாக மாறி வருகிறது. தோலால் செய்யப்பட்ட ஷூக்களை மத்திய சிறையில் உள்ள கைதிகள் தயாரித்து வருகின்றனர். நன்னடத்தை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட சிறைவாசிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு தோல் ஷூ தயாரிக்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தமிழகத்திலேயே வேலூர் மத்திய சிறையில் மட்டும்தான் ஷூ தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளது. இதுநாள் வரை தமிழக காவல்துறை மற்றும் சிறைத்துறை சீருடை காவலர்களுக்கான ஷூக்களை மட்டுமே தயாரித்து வந்தனர். இதனை ஆண்டுக்கு 2 லட்சம் ஷூக்கள் வரை தமிழக காவல்துறை மொத்தமாக கொள்முதல் செய்து வந்துள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் கைதிகளுக்கு ஊதியமும் வழங்கப்பட்டது. அண்மை காலமாக தமிழக காவல்துறை கொள்முதலை நிறுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் சிறைத்துறை புதிய முன்முயற்சியை எடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள போலீஸ் கேண்டீன்களில் சீருடை பணியாளர்களுக்கான ஷூக்களை விற்பனைக்கு வைப்பது என முடிவு செய்து அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைக்கு சென்னைக்கு மட்டும் விற்பனைக்காக ஷூக்களை அனுப்பி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து மற்ற கேண்டீன்களுக்கும் அனுப்ப உள்ளனர். அடுத்த கட்டமாக பொதுமக்களுக்கு தேவையான சிவில் ஷூக்களையும் தயாரிக்கும் பணியை தொடங்கியுள்ளனர்.